டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தேவை எனக்கு வணக்கம். நம்ம இதில் முக்கியமாக அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 28 வருதோ தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. கண்டிப்பாக 28 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருவதான வாய்ப்பு இருக்குது. 10,000 வேக்கண்ட்டு கிட்ட நோட்டிஃபிகேஷனில் தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ளஸ் விஏஓ இது 3 கேட்டகரி சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 28 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குரூப் ரிசல்ட் வந்து ஜனவரி 12 ஒரு ரிசல்ட் வந்துடும், மெயின்ஸ் ரிசல்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து ஜனவரி 12 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடுது. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகவல் என்ன கிடச்சிருக்குன்னா, ஜனவரி 28 வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஜனவரி மாதம் 3rd வீக், அதாவது கடைசி வாரம் வந்து உங்களுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேக்ஸிமம் 90% வந்து ஜனவரி மந்தில் லாஸ்ட்டில் வந்துடும். அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா பிப்ரவரி மந்தில் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கான அறிவிப்பு வந்து வெளியில் போடும் அப்படி சொல்லிட்டு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 75 நாள் தான் உங்களுக்கு டைமு. இன்னும் அப்படியே நீ கணக்கு பண்ண விட உங்களுக்கு 90 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. 90 நாள் தான் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கே டைம் இருக்குது. அந்த 90 நாளுக்குள்ளே உங்கள் தயாரிப்படுத்திங்க. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எந்த நேரத்தில் வரலாம், கண்டிப்பாக ஜனவரி 28 தாண்டி எப்போ வேணாலும் வரலாம். ஜனவரி 28 அதை தாண்டி கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை மனசில் நினச்சிட்டு 2024 குரூப் 4 தேர்வுக்கு தயாராக எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு காலை தழுத்தாதீங்க. கண்டிப்பாக அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அவ்வளோ சிலபஸ் இருக்குது, நம்ம எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா படிச்சு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6 மாதமாச்சு நம்ம தயார்படுத்தினா மட்டும்தான் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சு புதுசாக தான் புக்கை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் ஈவெண்ட் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஜனவரி 28 மேலே கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தயார் பண்ணணுமோ புக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 28 மேலே கன்ஃபார்ம் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து 10,000 ப்ளஸ் வேக்கன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொரோனா வேலை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் வச்சு அதிகமாகிறதுனால வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். இப்போ எல்லாமே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. வேக்கண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ 10,000 வேக்கன்சி மேலே வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது 2024 மனசில் நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து 2024 வெற்றி பெற்று நீங்கள் அரசு வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2024 உங்களுக்கு ஒரு வெற்றியாண்டு அமையும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் வந்து நினச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிட நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே. தேங்க்யூ.